அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காரியத்தையும் எந்த ஒரு நேரத்திலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களாக இருக்காங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. இவங்க துருதுருன்னு இருப்பாங்க. தன்னால் செய்ய முடியாத வேலை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளோட கன்னிராசிக்காரங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி இவங்களுடைய விடாமுயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இருக்காங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் முருகனுடைய அருளால் இவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க. சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட கன்னி ராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறாங்க. கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது. புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும். தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும். அன்பு அதிகரிக்கும். வாக்குல இனிமை ஏற்படும். சமுதாயத்தில் மரியாதை உயரும். வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும். தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் விலகி துன்பம் குறையும். செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில நிலைத்தன்மை உண்டாகும். ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி பெறும். அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. பயணத்தில் வெற்றி. வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல ஆறாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க கன்னி ராசி. கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம். இவங்க எல்லாரும் கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. கன்னி ராசிக்கு நட்பு ராசியா இருக்கவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரங்க. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத விரும்புவாங்க. உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கும். பேச்சிலையும் சரி செயலையும் சரி அடுத்தவங்களோட மனசை புண்படுத்த கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படிங்கறதுல முழு மனதோடு செயல்படக்கூடியவங்க தாங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க இளமையானவங்க, புத்திசாலிகள், சிக்கலை தீர்ப்பதில் வல்லவங்க, மற்றவர்களுக்காக அதிகம் செய்பவங்க. ஆனால் தங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாங்க. இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவங்க. ஆனால் தங்களுக்கு வரும்போது அலட்சியமாக இருப்பாங்க. தங்களின் திறமைகளை உணராமல் விலை மதிப்பற்ற பொருட்களை தகர டப்பால போட்டு வைத்திருப்பது போல இருக்கிறாங்க. கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. துரோகம் செய்யப்பட்டு இருக்காங்க. கடந்த 10 மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
தொழில், உறவுகள், ஆரோக்கியம் என எல்லாவற்றிலும் சோதனைகளை சந்திச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன அழுத்தம், சோர்வு, ஈடுபாடு இல்லாமல் போன்ற உணர்வுகளை அனுபவிச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வரவிருக்கும் 60 நாட்களில் கன்னி ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்குது. சனி பகவான் இவர்களின் பொறுமையை சோதித்த முடிவெடுத்துட்டார். குரு பகவான் இவர்களின் முயற்சிகளுக்கு பலன் தர வந்துட்டார். சுக்கிரன் உறவுகளுக்கு இனிமை சேர்க்க போறார். புதன் அவர்களின் வாக்குக்கு மதிப்பு சேர்க்க போகிறார். இது பேச வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய நேரம், பிரகாசிக்க வேண்டிய நேரம். கன்னிராசி புதன் பகவானால் ஆளப்படுகிறது. இது தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும். கடந்த சில மாதங்களாக குழப்பங்கள், தடைகள், துரோகங்கள் இருந்தன. ஆனால் விதி கன்னிராசியை யாராலும் அழிக்க முடியாது என்று கூறுகிறது. சனி பொறுமையை சோதித்தார். குரு உழைப்புக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பார். சூரியன் குரலை உலகத்திற்கு கேட்க வைப்பார். சுக்கிரன் வாழ்க்கையில இனிமையை சேர்ப்பார். தொழிலில் புதிய உயரங்கள், உறவுகளில் நல்ல புரிதல், மனசுல அமைதி என எல்லாம் கன்னிராசிக்கு வரப்போகுது. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட சரியாகக்கூடிய காலம் வந்துருச்சு. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்கமாக இருக்க போகுதுங்க. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க போகிறாங்க. விரும்பிய கல்விகளில் இடம் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு. நிதிநிலை நிலையாக இருக்கும். சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தம் குறையும். தினமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விஷ்ணுவுக்கு வெள்ளை மலர் மற்றும் பாலை நெய்வேத்தியமாக செய்யுங்க. புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து மஞ்சள் பூக்களால் அலங்காரம் செய்து வேண்டுங்க. புதன் மற்றும் சூரியன் இணைந்து திறமைக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு. புதிய பிஸ்னஸ் ஐடியாக்கள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். மற்றவர்கள் உங்கள் யோசனைகளை எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அவசரம் வேண்டாம். வேலையில் மாற்றம் அல்லது வெளிநாட்டு யோகம் வரலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் தீரும். தொழிலில் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும். சனி, குரு, சுக்கிரன் மூவரும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க போகிறாங்க. உடைந்து போன வாழ்க்கை திரும்பவும் பிறந்து வந்த மாதிரி இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டுவது போல் ஈகோவை தூண்ட முயற்சிப்பாங்க. அதனால கவனமாக இருங்க. சரியோ தப்போ உங்களுடைய முடிவு உங்களுக்கான பலனாக இருக்கணும். தாமதம் மற்றும் தடைகள் விலகும். புதிய வருமானம் பல வழிகளில் தொடங்கும். வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நல்லதாக மாறும். மனம் சில நேரங்களில் ஆன்மீக ரீதியாக ஓய்வு தேடும். அதனால் ஆன்மீக யாத்திரை போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. புதன்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி தீபம் ஏற்றுங்க குரு பகவானுக்கு. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிந்து கடலை பருப்பை தானம் செய்யுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிடும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 5, 7. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு, வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் கோவிலுங்க. காதல் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். கடந்த மாதங்களில் பொறுமையை சோதித்தது உண்மைதான். ஆனால் சோதனை பெருமையாக வெளிப்பட போகுது. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க போகுது. யாரையும் ஒப்பிடாதீங்க. நீங்கள் தான் உன்னதமான ராசி. கன்னி ராசிக்காரர்களின் கதை சோதனையோடு முடியறதில்லை, சாதனையோடு தொடங்க போகுதுங்க. இவங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க.
எளிதில் யாரையும் நம்பாமல் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. நீங்கள் ஊக்கமுடனும் உழைக்க தயங்காதவங்களாக இருக்கீங்க. இந்த மாதம் எதிலும் கவனமாக இருக்கிறது நன்மை தரும். பணவரத்து அதிகப்படும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும். புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற கடினமாக பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் தராமல் போகலாம். வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மை தரும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையினர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். கவனம் தேவை. தொழில் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கிறது நன்மை தரும். அரசியல் துறையினர் கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். மேலிடத்திடம் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். கவனம் தேவை. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற அதிக ஈடுபாட்டுடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதனால கொஞ்சம் கவனமா செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க கன்னி ராசிக்கார அன்பர்களே. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வேலை இல்லாமல் காத்திருப்பவர்களுக்கு சரியான வேலை அமையும். புதிதாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். பணத்தை இழக்க நேரிடலாம். கவனமா இருந்துக்கோங்க. நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும். உடனிருந்த உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். சந்தோஷம் ஏற்படும். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சித்திரை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வம்பு தும்புகளை வந்து சேரலாம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கோபப்படுறத கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்த வரையில் சுமாராக இருக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்களுடைய எண்ணம் போல் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க.
நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணி சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.